தான் லைஃப்ல எவ்வளவோ மன கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவோ மனச்சோர்வுகள் இருந்தாலும் அதெல்லாம் வெளியே காட்டாம நம்ம குடும்பத்தை அழகா சிரிச்ச முகத்தோட வழிநடத்தி செல்பவள் தான் பெண். இன்னைக்கு மார்ச் 8 2024 மகளிர் தின நாள் வாழ்த்துக்கள். ஒரு விமனோட ஹெல்த் தான் ஒட்டுமொத்த அந்த குடும்பத்துக்கே ஒரு பேஸ் ஆஃப் சப்போர்ட்டா இருக்குது. நம்ம சேனல் ஆகட்டும், நம்ம பேஜ் ஆகட்டும், மோஸ்ட்லி நம்ம எதை கவர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் பிரெக்னன்சி விமன்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இதான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு விமன்ஸ் டேன்றதுனால நான் இப்போ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். நம்ம ஊர்ல எந்த அளவுக்கு பிரெக்னன்சி டைம்ல ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் வச்சு இப்ப இப்படி சாப்பிடணும், இந்த டைமுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும், இந்த டைமுக்கு வந்து இதை நல்லா சாப்பிடணும், இந்த டைம்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸே வச்சிருக்காங்க. பட் போஸ்ட் பிரெக்னன்சில எந்த ஒரு கைட்லைன்ஸுமே கிடையாது. ஒரு சின்ன அட்வைஸ் கூட யாரும் வந்து பெருசா வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன் மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய சில மருத்துவர்களே இதை பத்தி பேச மாட்டாங்க. பல மாதங்களா கஷ்டப்பட்டு குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் அவங்கள தாங்கி தாங்கி பாத்துக்கிறவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த விமனுக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுக்கணுன்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்து இங்க சுத்தமா கிடையவே கிடையாது. பாக்குறவங்களும் நெகட்டிவா பேசுறது, அதெல்லாம் வயிறு உங்களுக்கு இப்படி குறையாது, உடம்பு வேணா குறையும், வயிறு மட்டும் குறையாது, வயிறுலாம் ஷ்ரிங்க் ஆகாது, இது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசுறா? இன்னொரு பெண், அதாவது பெண்ணோட தாயார் இல்லைன்னா அந்த பெண்ணோட மாமியார், இவங்களே இப்படி நெகட்டிவா பேசும்போது அவங்களுக்கு மென்டலி வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. நான் இதை சொல்ல விரும்புறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். போஸ்ட் பிரெக்னன்சி கைட்லைன்ஸ் வந்து இந்த மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. இது வந்து ஒரு அவேர்னஸா வந்து கொண்டு வாங்க. இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கான்டினன்ஸ், அச்சுன்னு தும்பும் போது, காஃப் பண்ணும் போது யூரின் லீக்கேஜ் ஆகிறது, யூட்ரின் ப்ரொலாப்ஸ், 2-3 குழந்தை பெற்றவங்களுக்கு யூட்ரின் ப்ரொலாப்ஸ் இப்போ ரொம்பவே காமனா இருக்கு. ஸோ அதை பத்தி தெரிய வைங்க. அதுல எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு அதை பத்தி தெரிய வைங்க. அம்பிளிக்கல் ஹெர்னியா ரொம்ப காமனா இப்போ நிறைய பேருக்கு வந்து இருக்கு. டயசஸ் ரெக்டை 90% எல்லாருக்கும் வந்து டயசஸ் ரெக்டை இருக்கும். ஸோ அதை பத்தி தெரிய வைங்க. என்னெல்லாம் சாப்பிடணும், என்ன மாதிரிலாம் ஃபுட்ஸ் எடுத்தா நம்மளுக்கு நல்லது, இதை பத்தி தெரிய வைங்க. எக்ஸாம்பிளுக்கு டயசஸ் ரெக்டை இருக்குன்னு சொன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க சரியானு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. அப்படி சொல்லாதீங்க, ரொம்ப தப்பு. டயசஸ் ரெக்டை இருக்கிறவங்க காமனா எல்லாரும் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணா விளைவுகள் இன்னும் மோசமா இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி போஸ்ட் பிரெக்னன்சில ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபிட்னஸ்ல இறங்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி விமன்ஸ் டே. தேங்க்யூ.